கந்தசஷ்டி கவசத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கந்தசஷ்டி கவசத்தை இயற்றியவர் பாலதேவராயன் சுவாமி அவர்கள். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு கந்தசஷ்டி கவசம் தான் இருக்குது அப்படின்னு. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் அப்படின்னு ஒரே ஒரு கந்தசஷ்டி கவசம் தான் அவர் பாடியிருக்காருன்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது உண்மை அல்ல. பலருக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். பாலதேவராயன் சுவாமி அவர்கள் 6 படை வீட்டுக்கும் கந்தசஷ்டி கவசம் பாடியிருக்கிறார். 6 படை வீட்டுக்குமே கவசம் உண்டு. பழனி மலைக்குமே கந்தசஷ்டி கவசம் உண்டு. அதில் ரொம்ப பிரபலமானது எது அப்படின்னு கேட்டால் திருச்செந்தூர்ல பாடின கந்தசஷ்டி கவசம் தான். ஏன்னா அது நோய் நீக்குகிற கவசம் என்பதால் மிக பிரபலமானது. அது மட்டும் அல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அறிந்த முருக அனுபவங்கள் அத்தனையுமே அவர் கவசமாக 6 படை வீட்டுக்கும் பாடியிருக்கிறார் எனக்குடைய செய்தியை உங்களுக்கு அறிய தந்து, இங்கே எல்லாரும் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் தான். உங்களுக்கு பலருக்கும் இந்த செய்தி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத ஒரு சிலருக்காக இந்த தகவலை உங்களோடு தாழ்மையோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த கவசங்களை எல்லாம் எடுத்து படிக்கணும். அடியார்கள் தங்கள் வாழ்க்கையிலே முருகனை எப்படி அனுபவமாக பார்த்தார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி, இதோ கந்தசஷ்டி கவசம் இயல், இசை, நாட்டியம் எனும் முத்தமிழ் வடிவத்தை உங்கள் கண்முன்னே எடுக்கிறது.
எல்லா பிணி